My dear students, this is class 11 math chapter 6 exercise 6.1 question number 15 பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. The sum of the distance of a moving point from the points 4, 0 and minus 4, 0 is always 10 units. Find the equation of the locus of moving point. சம் புரியுதுங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் டயக்ராமேட்டிக்கலி புரிய வச்சுட்டு அப்புறம் வரேன். இருங்க பாருங்க, அந்த ரெண்டு பாயிண்ட் அவங்க சொல்லி இருக்கிறது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ 4, 0 இந்த சைடில் வரும். 4, 0 அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம் ஏன்னு. அப்புறம் -4, 0 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். -4, 0 இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், பின்னு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ மூவிங் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து பின்னு எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிறதா எடுத்துக்கலாம் பி. இப்போது பிபி ப்ளஸ் ஏபி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் பிபி ப்ளஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 10. எப்போனா ஆல்வேஸ் அந்த பிங்கிற பாயிண்ட்டு எங்கே நகர்ந்து போனாலும் சரி, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 10ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் கொஷினில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஸ் ஆல்வேஸ் 10 யூனிட்ஸ். டிஸ்டன்ஸ் ஆஃப் எ மூவிங் பாயிண்ட் ஃப்ரம் த பாயிண்ட்ஸ் 4, 0 and -4, 0 இஸ் ஆல்வேஸ் 10 யூனிட்ஸ். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் த மூவிங் பாயிண்ட். இந்த சம்மை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, அந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கலாம், எங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அது அந்த பாயிண்ட்டை எங்கே மூவ் ஆனாலும் சரி, இது வந்து P1, P2, P3, P4 எங்கே நகர்ந்தாலும் சரி, அந்த ரெண்டு டிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 10ன்னு வரணும். அதே போல் இந்த டிஸ்டன்ஸ், அதே போல் இந்த டிஸ்டன்ஸ், இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 10 வரணும். இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 வரணும். இப்போது இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு பாதை வரும் இல்லையா, அந்த பாதையோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. சம் புரியுதாப்பா? சரி, நான் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அது வந்து எக்ஸ் கமா ஒய்ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் ஹெச் கமா கேன்னு எடுத்துக்கினாலும் ஓகே தான். லாஸ்ட்டில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் ஹெச் கமா கேன்னு எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அதாவது ஏபி எப்படி சொல்லுவோம்? பை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாமா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. பேசிக். ஓகேவா? இப்போ டயக்ராமேட்டிக்கலி பாருங்கள், இதுக்கு நான் நேமிங் பண்ணிக்கிறேன். x1 y1 இது வந்து x2 y2. ஓகேவா? அப்போ h minus 4 whole square plus k minus 0 kன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏபி ஏலேருந்து பி வரைக்குமான தூரம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் h minus 4 whole square plus k minus 0வை நான் kன்னு எடுத்துக்கிறேன், k ஸ்கொயர். ஓகேவா? நீங்கள் எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, பிபி என்னன்னு சொல்லுவோம்? பிபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், நல்லா கவனிங்க, x2 y2ஆகவே இருக்கட்டும். இதை நான் x1 y1 எடுத்துட்டா என்ன எப்படி எழுதுவோம்? h மைனஸ் ஆஃப் மைனஸ், அப்போ h ப்ளஸ் 4 ஆகிடும். ஏற்கனவே மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும்? அது ப்ளஸ் 4 ஆகிடும். h ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் k மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர், இன்னொரு k ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போது இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஏபியும் பிபியும் கூட்டினா என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க? ஆல்வேஸ் 10. இங்கே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போது ஏபி ப்ளஸ் பிபி ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஏபி இங்கே வச்சுட்டு நான் பிபி அந்த சைடு கொண்டு போனேன்னா 10 மைனஸ் பிபின்னு ஆகிடுமா? இப்போ ஸ்கொயர் போத் சைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகிடும்? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 மைனஸ் பிபி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? நம்ம இந்த சைடில் ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே ரூட் எடுத்துகிட்டு எழுதுனா போதும். அதாவது h மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு எழுதுனா போதும். ஏபிக்கான வேல்யூ இது. ஏபி ஸ்கொயர்னு வரும்போது ரூட்டு போயிடும். புரியுதுங்களா? அதாவது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு h மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர், ரூட்டு போயிடும். ஓகேவா? அதே போல் பிபி ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது h ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். புரியுதாப்பா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாக்கு வாங்க. ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதாவது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, அப்புறம் பி ஸ்கொயருக்கு பதிலாக பிபி ஸ்கொயர்.
இப்போ பிபி ஸ்கொயருக்கான ஆன்சரை இங்கே பிடிச்சி எழுதிக்கலாம். ஆனால் பிபிக்கு என்ன பண்ணுவோம், வித் ரூட்டு தான் எழுதி ஆகணும். பிபிக்கு இதை தான் எழுதி ஆகணும். நல்லா புரியுதா உங்களுக்கு? சரி, இதை மட்டும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு கே ஸ்கொயர். இந்த பக்கம் 10 ஸ்கொயர் வந்து 100, 2 இன்ட்டு 10 என்ன 20. அப்புறம் பிபிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத அந்த ரூட்டோட சேர்த்து எழுத போகிறேன். ஹெச் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். ஸோ அப்படியே எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? வேறு என்ன இருக்குது, பிபி ஸ்கொயர். பிபி ஸ்கொயருக்கு பதிலாக ரூட் இல்லாமல் ஒரு முறை நான் எழுதிக்க போகிறேன். அதாவது ஹெச் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். இப்போ என்னெல்லாம் ரெண்டு சைட்லும் கட் பண்ண முடியும் பாருங்கள். கே ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். அது போக இது மறுபடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா? ஹெச் ஸ்கொயர் 2 4s are 8, அப்போ 8h, 4 ஸ்கொயர் வந்து 16 ஈக்குவல் டு 100 மைனஸ் 20 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்கிறாங்க, ரூட்டுக்குள்ளே இருக்காங்க. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 என்ன எழுதிக்குவா. இப்போ கே ஸ்கொயர் ஏற்கனவே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 16க்கு இந்த 16 கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 4s are 8, அப்போ ப்ளஸ் 8h. ஓகேவா? இல்லை இருங்க, ஹெச் ஸ்கொயர் கட் பண்ணிடலாம். அப்போ அது போக மைனஸ் 8h இந்த பக்கம் மீந்திருக்கு ஈக்குவல் டு 100 மைனஸ் 20 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். பாருங்கள், 2 4s are 8 ப்ளஸ் 8h. இப்போ இதையும் நான் அந்த சைடு கொண்டு போயிட்டு போகிறேன், 100ஐயும் அந்த சைடு கொண்டு போயிட்டு போகிறேன். நல்லா கவனிங்க. ஏற்கனவே என்ன இருக்குது, மைனஸ் 8h. இந்த 8h இந்தாட்டம் வந்ததுன்னா மைனஸ் 8h, இன்னொரு மைனஸ் 8h. அதுக்கப்புறம் 100 இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் 100 ஈக்குவல் டு மைனஸ் 20 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். ஓகே, இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டா என்ன வரும், மைனஸ் 16h மைனஸ் 100 ஈக்குவல் டு மைனஸ் 20 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். இப்போ எல்லாத்துலேருந்தும் நம்ம ஒரு மைனஸ் 4 காமனாக வெளியே எடுக்க முடியும், அல்லது டிவைடட் பை மைனஸ் 4. அப்போ என்ன ஆகுங்க, 4 4s are 16 4h. இது என்ன ஆகிடும், ப்ளஸ் 25 4s are 100, அப்போ ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 5 4s are 20, அப்போ 5. மைனஸ் 4ஆல் தான் நம்ம டிவிஷன் பண்ணுறோம், அதனால் இது ப்ளஸில் தான் வரும். மைனஸ் 20 பை ப்ளஸ் மைனஸ் 20 பை மைனஸ் 4 என்ன வரும், ப்ளஸ் 5 தானே வரும். அப்புறம் அது கூட ஹெச் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். இப்போ மறுபடியும் ஸ்கொயர் போத் சைட் பண்ணலாம். ஸ்கொயர் போத் சைட், ஏன்னா அந்த ரூட் எலிமினேட் பண்ண இல்லையா, அதனால் திரும்பவும் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். 4h ப்ளஸ் 25 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் இன்ட்டு இதுக்கு ஸ்கொயர் பண்ண என்ன ஆகிடும், ரூட் போயிடும். அப்போ ரூட்டை விட்டுட்டு எழுதிக்கலாம். ஹெச் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். இது ப்ராக்கெட்டுக்குள்ளே. புரியுதாப்பா? ஸோ இப்போது இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா. 4h ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த சைடு முடியுது, இந்த சைடு பாருங்கள், 5க்கு ஸ்கொயர் பண்ணால் 25, அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹெச் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயருக்கு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர், அப்புறமா ஒரு கே ஸ்கொயர். ஓகே, இப்போ 4h ஹோல் ஸ்கொயர் இல்லையா, அப்போ 4க்கு ஸ்கொயர் பண்ணால் 16h ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 25 100, 100 இன்ட்டு 2 200h, 25 ஸ்கொயர் பண்ணால் 625 ஈக்குவல் டு இந்த 25 உள்ளே எடுத்துக்கலாம். அப்போ 25h ஸ்கொயர், 2 4s are 8, 8 இன்ட்டு 25 அகைன் 200h, 4 ஸ்கொயர் வந்து 16, இது வந்து 16, அப்போ 25 இன்ட்டு 16, 6 5 30, பேலன்ஸ் 3, 6 2 12, 12 3 15, அல்லாட்டி 6 25 150. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 5 is 5, 1 2 is 2, 0, 5 + 5 10, 2 + 1 3, 3 + 1 4, அப்போ 400. அடுத்து 25 இன்ட்டு கே ஸ்கொயர், 25 கே ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பாருங்கள்.
200h 200h அப்படியே கட் பண்ணிடலாமா 16h ஸ்கொயர் இங்கே 25h ஸ்கொயர் 25ல 16 கழிச்சா 9h ஸ்கொயர் ஓகேவா அது போக இங்கே பாருங்கள் 625 இங்கே 400 625ல 400 கழிச்சா 225 ஓகே இப்போ மிச்சம் மீதி இருக்கிறது என்ன இங்கே பாருங்கள் இந்த 225 நான் அந்த சைடு கொண்டு போய்டுறேன் அப்போ இந்த சைடு 0 ஆகிடும் 9h ஸ்கொயர் ஒன்று இருக்கா அப்புறம் இது வந்து 25k ஸ்கொயர் பக்கம் எடுத்து எழுதிக்கலாம் 25k ஸ்கொயர் இந்த 225 இந்த பக்கம் வந்து -225 புரியுதாப்பா இப்போ நம்ம சைடு மாற்றி எழுதிக்கலாம் அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரீப்ளேஸ் h and k with x and y ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25y ஸ்கொயர் மைனஸ் 225 ஈக்குவல் டு 0 இதுதான் நமக்கு தேவையான அந்த லோக்கஸ் புரியுதுங்களா இஸ் த ரிக்வயர்ட் லோக்கஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்